பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான இன்று தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடும்பம் குடும்பமாக சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு மையங்கள் என ஏராளமானோர் காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களின் வசதிக்காக 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதோடு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையின் 4வது நாள் கொண்டாட்டமான காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் மட்டுமின்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் சென்னை மெரினா கடற்கரைக்கு வருகை தருவதை அடுத்து 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் கடலுக்குள் இறங்குவதை தடுக்கும் வகையில் 14 குதிரைப்படை வீரர்கள் கடலையொட்டி ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் கடலோர பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 படகுகளும் 100 நீச்சல் வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் காணாமல் போனால் எளிதாக அடையாளம் காணும் வகையில் 2 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளின் கையில் அவர்களது பெற்றோரின் தொலைபேசி எண்கள் எழுதப்பட்ட முகவரி சீட்டுகள் அணியப்படுகின்றன. மேலும் 5 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடற்கரை முழுவதும் சவுக்கு கட்டைகளினால் ஆன தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மெரினாவில் 4 இடங்களில் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வசதிக்காக மெரினா காமராஜர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களின் வசதிக்காக நாளை வரை 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காணும் பொங்கலை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இங்குள்ள கடற்கரை பகுதியில் குடும்பம் குடும்பமாக அமர்ந்து வீட்டிலிருந்து தயாரித்துக் கொண்டு வந்த உணவு பதார்த்தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி மகிழ்ச்சியுடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். ரொம்ப சூப்பரா இருக்குது. கூட்டங்கள் ஜெகஜோதியா இருக்குது. வருஷத்துல ஒரு நாள் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காணும் பொங்கலுக்காக முயல் தீவுக்கு சுற்றி பார்க்குற குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழித்து கொண்டு இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில், தூத்துக்குடி கடற்கரை, முயல் தீவு, ராஜாஜி பூங்கா ஆகிய இடங்களில் ஏராளமானோர் குடும்பத்தோடு சென்று காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள கட்டபொம்மன் கோட்டை, எட்டயபுரம் பாரதி மணிமண்டபம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.